தீங்கான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அது உணர்றீங்களா? நம்ம இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஒரு ஆபத்து இருக்கு. வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரு ரூம்ல நல்லா லாக் பண்ணிட்டு வெளியே 2 பேரும் 10 பேரை காவல் வச்சுட்டு உள்ள இருந்தாலும், பிசாசு நமக்கு எதனா தீங்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, சாத்தான் நமக்கு எதனாச்சும் ஒரு தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சிட்டா, கண்டிப்பா அந்த தீங்கு நம்மள தான் சேரும். ஒரு 10 ஆளோ 100 ஆளோ நமக்கு பாதுகாப்பா இருப்பதினாலேயோ, இல்ல லாக் பண்ணிட்டு நம்ம ஒரு ரூம்ல இருக்கிறதுனாலயோ, இல்ல வீட்லயே பத்திரமா நம்ம வருஷம் ஃபுல்லா இருந்தாலும் தீங்கு வராம இருக்குமா? வியாதி வராம இருக்குமா? பிரச்சனைகள் வராம இருக்குமா? வராம இருக்கவே இருக்காது. நமக்கு எல்லாமே வரும். ஆனா இதுவரைக்கும் எவ்வளவோ தீங்கு நம்ம கிட்ட வந்திருக்கு, அப்படிதானே? எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஒன்று நம்மை சேதப்படுத்தல. ஹல்லேலூயா, அப்படிதானே? எல்லாமே வரும் தான். ஆபத்து வரும், பிரச்சனை வரும், சத்துரு வரும், பயம் வரும், நடுக்கம் வரும். ஆனா எதுவுமே இது வரைக்கும் உங்களை சேதப்படுத்துச்சா? சேதப்படுத்த முடியல.